தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார்னா, வல்லமையான அந்தோணியார் கோடி அற்புதர்னா அவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை இயேசுவின் பெயராக செய்திருக்கிறார். அவருடைய ஜெபத்திலே நம் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவேறுவதாக இந்த நாள் இனிய நாளாய் அபிஷேகமான நாளாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை தருகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரம் 12வது வார்த்தை. எசேக்கியேல் புத்தகம் 34:12 எடுத்துக்கோங்க. ஒரு ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல. மந்தையிலிருந்து சிதறுண்டு தானா போயிருக்கலாம், அதில் வேறு எந்த சூழ்நிலைகளால் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். இது நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிற மாதிரி இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா தானே இருந்தோம், அவர் பிள்ளையாக தானே இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் அவரை விட்டு விலகிறோம். ஆனால் அந்த ஆடுகள் விலகி செல்கிற பொழுது ஒரு ஆயன் என்ன பண்ணுவான்? ஐயோ, ஆடுகள் போயிடுச்சே அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துருப்பானா? அந்த ஆயன் என்பவன் தொலைந்த அந்த ஆடுகளை தேடி செல்வான் அல்லவா? ஏதாவது குரல் எழுப்பி அந்த ஆடு புரிகிற வகையிலே அவனுக்கும் அந்த ஆட்டிற்கும் இருக்க உறவுல அவன் பேசுகிற மொழியிலே, அது புரிந்து கொள்கிற மொழியிலே அவன் பேசி அந்த ஆடை ஈர்ப்பான் அல்லவா? அப்போ நம்ம தொலைந்திருக்கிற பொழுது, அவரை விட்டு விலகி இருக்கிற இந்த கால சூழலில் அப்படியெல்லாம் நம்ம அவர் விட்டு விட மாட்டார். அது எப்படி இருக்கிறார்? அந்த ஆராதனை மூலமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? திருப்பலியின் மூலமாக இருக்கிறார். எப்படி நம்ம தேடி வருகிறார்? ஜெபமாலை மூலமாக தேடி வருகிறார். நம்ம வாசிக்கிற இறைவார்த்தை மூலமாக தேடி வருகிறார். நம்ம அமைந்து நம்ம ஜெபிக்கிற தனி ஜெபத்தின் மூலமாக நம்மை தேடி வருகிறார். அதான் இறைவார்த்தை சொல்கிறேன் பாருங்க. எசேக்கியேல் 34:12. ஒரு ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். ஆண்டவர் தேடி எனக்கு வரார். சூசைப்பர் நாளை தினத்தில் இந்த அந்தோணியா நாள் ஆகிய இன்று அப்பா நம்மை தேடி வருகிறார். அற்புதங்கள் அதிசயங்களும் நடைபெறும் என்று அப்பா நம்மை தேடி வருகிறார். நமது வாழ்க்கை மாறும் என்று அப்பா நம்மை தேடி வருகிறார். நம்ம இந்த இருக்கிற நிலையிலிருந்து வேறு நிலையை மாற்றுவதற்காக அப்பா நம்மை தேடி வருகிறார். இப்பொழுது நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு இருக்கீங்க, என்ன கடவுளோடு இருக்கிறீங்களோ அதை அனைத்தையும் தருவதற்காக அப்பா நம்மை தேடி வருகிறார். எதிர்கால திட்டங்கள் நிறைவேறுவதற்காக அப்பா நம்மை தேடி வருகிறார். எனவெல்லாம் வேண்டும் என்று இருக்கிறாயோ அதெல்லாம் தருவதற்கு இன்றைக்கு அப்பா நம்மை தேடி வருகிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். மப்பும் அந்தாரமான நாளிலே அவற்றை எல்லா இடங்களிலிருந்து மீட்டு வருவேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு புகை சூழ்ந்து இருக்கிற ஒரு தெளிவில்லாத இடத்துல நீ இருந்தா கூட, நீ அவரை விட்டு விலகி போயிருக்கிறேன் என்று தெரியாம சூழல நீ இருந்தால் கூட, அவர் நான் உன்னை தேடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன். நீ என்னை பார்த்தா போதும், என் குரலை கேட்டால் போதும், நீ என்கிட்ட ஓடி வந்துடுவேன். ஏன்னா நான் தான் உன்னோட அப்பா. நீ யார் கூட நிற்கிற? அவன் அப்பா அல்ல, நான் தான் அவனோட அப்பா. நான் தான் அவன் கடவுள். நீ யாரை நம்பி இருக்கிறியோ அவன் கடவுள் அல்ல, நான் தான் உன் கடவுள் நீ என்று நீ அறிந்து கொள்வாய். இவர் கடவுள், இவர் ஆண்டவர், இவர் இயேசு. அவருடைய தேடி வந்து கொண்டிருக்கிறார். இவருடைய அப்படி தொடுகிறார், இவருடைய அப்படி ஆசீர்வதிக்கிறார். அந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத அந்தோணியார் ஜெபத்துல கடவுளுடைய தேடி வருகிறார். அவரிடம் வா, ஜெபமாலை ஜெபி, பூசைக்கு வா, தனி ஜெபத்தில் அமரு, பைபிள் எடுத்தது குறைந்தது ஒரு அதிகாரமாவது ஒரு நாள் வாசி எனக்கு பிரியமான மகனே மகளே. அப்படி அதிசயங்கள், அப்படி அற்புதங்கள், அப்படி ஆசீர்வாதங்கள் தர உன் கடவுள் காத்திருக்கிறார். அந்த உலகம் அல்ல, உன் கடவுள், உன் ஜெபம், உன் ஜெபமாலை, உன்னுடைய திருப்பலி அப்படி காத்திருக்கிறது. அவருடைய ஒப்பு கொடுத்து ஆராதி. நன்றி அப்பா. அப்பா அம்மை துதிக்கிறோம். ஆண்டவரது காலை வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள் ஒவ்வொன்றையும் வைத்து அப்பா அம்மை ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஆராதனை காண வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைத்து உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்காய் நன்றி அப்பா, இந்த வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில் அன்பர்களே, நீங்கள் நற்செய்தியில் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர் நாங்கள் உங்கள் பின்னாடி வரோம், எங்களுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் கூட வரும்போது சில இக்கட்டுகள்லாம் வரும். இன்றைக்கி நற்செய்தி எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 28லேருந்து 31 வாசிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மார்க் 10:28லேருந்து 31, மார்க் 10:28-31 படிச்சுட்டு வாங்க. படிச்சிட்டிங்களா? படிக்கீங்களா? ஏன் படிக்க சொல்கிற? அதுக்கு அர்த்தம் இருக்குது. படிங்க.
அது கடைசி வார்த்தைக்கு வாங்க. கடைசி வார்த்தை வருமா? திரும்ப படிங்களா? முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலாவர். ஆண்டவர் கூட இருக்கும்போது கொஞ்சம் அவமானம்லாம் வர மாதிரி தான் இருக்கும். தோல்வி மேலே தோல்வி வர மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப அடிபடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போனோமே, நல்லா வேளாங்கண்ணிக்கு நடந்து போனோமே, நம்ம நல்ல ஜோமெல்லாம் ஜோம் பண்ணிட்டு தானே இருந்தோம், நம்ம நினச்சது நடக்கலையே, அப்படிலாம் தெரியும். அவருக்கு தான் அந்த வார்த்தை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, சீட்டு ஆண்டவர் நாங்கள் எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேடி வந்தோமே, உங்கள் பின்னாடி வந்தோமே, என்ன நடக்கும்? ஏன்னா அவர்கள் அந்த நேரங்களில் சீடர்கள் பார்த்து எல்லாம் சிரிச்சிருக்கலாம். நான் இவரை தேடி போகிறீங்களே, இவர் நம்பாதவர்கள், நம்பாதவர்கள் சீடர்கள் பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அந்த கேள்வி கேட்டிருக்கலாம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள், ஒரு கேத்தலிக்காக இருக்கிற நீங்கள், மற்ற பிரிவினை சபை பிள்ளைகள் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கலாம். இயேசுக்காக நீங்கள் அவமானங்களை சந்தித்திருக்கலாம், நிந்தனை நடக்கும். நீ ஆண்டவர் பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் பிள்ளையாக இல்லாதவர்கள் ஆண்டவர் பிள்ளையை கிண்டல் பண்ணுவாங்க, தோத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கடைசியானோர் முதலாவார். ஆண்டவருக்காக சிலத்தை இழக்கிறாய் என்றால், நீ ஆண்டவருக்காக அவமானப்படுறனா, ஆண்டவர் சொல்ற நீ முதலாய் மாறுவாய். காரி உமிழப்பட்டது கையில், யாருக்கு தெரியுமா? கையில் காரி துப்புனாங்க அன்னை தெரேசா. இன்றைக்கு அன்னை தெரேசா உலகம் கொண்டாடுது. ஆனால் அன்றைக்கு ஒரு ஏழை பிள்ளைக்காக போய் கேட்கும்போது காரி துப்புனாங்க. அன்னை தெரேசா என்ன பண்ணாங்களாம், அதை தொடச்சிக்கிட்டு எனக்கு ஒரு இதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நின்னாங்க. எவ்வளோ அவமானம் பாருங்க. ஏங்க இயேசு கிறிஸ்துங்க ஒன்றும் இல்லாமல், துணி இல்லாமல், ஆடை இல்லாமல் சிலுவையில் அறையப்பட்டார் அம்மனமாக. நீ உலகத்துடைய ராஜா, மாதா, எல்லாத்தையும் எழுந்துட்டு தனிமரமா அந்த கல்வாரியில் நிற்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? சூசையப்பர் இருந்துட்டாரு, ஒரே மகனை சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். அந்த மகனோடு இருந்த பிள்ளைகள்லாம் கூட்டம்லாம் போயிடுச்சு, தனிமரமாக நிற்கிறாங்க. தனிமரம் தோப்பாகாது என்பார்கள், ஆனால் தோப்பாய் சொல்லித்து நிற்கிறாரே, விண்ணக ராணியாக இருக்கிறாரே, நீயும் உயர்த்தப்படுவாய், நீயும் வாழ்வ. அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும். வாழ்க்கையில் இன்றைக்கு அதிசயம் நடக்கும். செபி அப்பா நன்றி. ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா, வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே, கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த ஆறல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீங்க எங்களை தொடுங்க, ஆண்டவர் நீங்க எங்களை ஆசீர்வதிங்க அப்பா, நீங்க எங்களை திடப்படுத்துங்க ஆண்டவர். உங்கள் பெயரா, உங்கள் கிருபையா, உங்கள் வல்லமையில ஒவ்வொரு பிள்ளைகளை தொடப்படுவார்களாக. வல்லமையான ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் பிள்ளைகளை, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொரு தேவைகளையும் அப்பா உங்கள் பார்த்துட்டு வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அபிஷேகமாய் மாறுவதாக ஆண்டவர் நம்பிக்கையில சொல்றேன். அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் இடையே காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல் உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பர்களை தொடர்ந்து சொல்கிறேன். நம்மளுடைய விவிலிய பணிக்குழு பைபிள் கமிஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன். எனவே விவிலிய பணிக்குழுலேருந்து நீங்கள் டிப்ளமா பண்ணலன்னா, பைபிளில் டிப்ளமா பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கான அப்ளிகேஷன் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லை உங்கள் பங்கு சமயத்தை பண்ணணும் தருவார். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இதற்கான வகுப்புகள் சாந்தம் மேய்ப்பண்ணத்தில் பாசல் சென்டரில் நடைபெறும். திருப்பலியோடு நிறைவேறும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பங்கு சமயத்தை போனாலும் அப்ளிகேஷன் கிடக்கும், அதை வாங்கி ஃபில் பண்ணி பங்கு சமயத்துலேருந்து ஒரு சைன் வாங்கி நீங்கள் மேய்ப்பண் நிலையத்துக்கு கொண்டு வந்து தாங்கள். அது மேலே இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா உங்கள் பங்கு சமயத்தை போய் கேளுங்க, அது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே.